இப்ப ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஒரு குழந்தைக்கு நல்ல விஷயம் சொல்லி அனுப்புவாங்கல்ல பெத்தவங்க. ஆமா. அப்படி ஒரு விஷயம் சொல்லி அனுப்பணும்னா என்ன நல்ல விஷயம் நீங்க ஒரு விஷயம் சொல்லுவீங்க? ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட் தீபாக்கா. ஏன் செல்ல பிள்ளை வாங்க ஆச்சி மடிக்கு வாங்க. ஸ்கூல்ல யாரு உன் கூட நிறைய நேரம் இருப்பாங்க? டீச்சர் இருப்பாங்கல்ல. டீச்சர் யார் தெரியுமா? அவங்க உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற கடவுள். உனக்கு வாழ்க்கையில எப்படி வாழணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கிடணும், உன்கிட்ட என்னென்ன திறமை இருக்கு, இதெல்லாம் கண்டுபிடிக்க போறவங்களே அந்த கடவுள் தான். அவங்கள எப்பவுமே வணங்கி நம்ம கல்வியை கத்துக்கணும். சரியா? ஆச்சி உனக்கு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொடுத்து விட்டேல்ல, அந்த சாப்பாடு நம்ம பக்கத்துல உன்ன மாதிரி நிறைய குட்டி பாப்பா உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் ஒரு கை கொடுத்து தான் சாப்பிடணும். சரியா? இன்னும் நம்ம போகிற வழியில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது யாராவது கீழே விழுந்துட்டாங்க, இல்லை யாராவது பசின்னு கேட்டாங்க, இல்லை யாராவது கண்ணு தெரியாதவங்க நடந்து போகிறாங்க அப்படின்னா ஓடி போய் அவங்களுக்கு உதவி செய்யணும். செய்வியா? என் செல்ல பிள்ளை செய்யும். இப்போ படிப்பு கற்றுக்கிறதுனால அறிவு மட்டும் வளரும். அறிவாளியாக இருந்தான்னு வச்சுக்கேன், அவன் திருடனா கூட வரலாம்ல. அப்போ நம்ம மனித நேயத்தை சேர்த்து கற்றுக் கொடுக்கணும் பள்ளிக்கூடத்தில். சரியா? வந்தோடனே உங்க வகுப்புல என்ன நடந்துச்சு, யார் யாரை சந்திச்சேன்னு ஆச்சிக்கிட்ட மனசு விட்டு பேசணும். பேசுவியா? இப்ப ஸ்கூலுக்கு போறியா? ஆச்சி பாய் சொல்லட்டுமா? வா ஸ்கூலுக்கு போலாம். ஆஹா, அருமை அக்கா. தீபாக்கா ஒரு பெரிய கைதல் கொடுத்துடலாம். சூப்பர்க்கா. ஆக்சுவலி என்ன தெரியுமா, நீங்க சொல்ல அந்த குழந்தை அமைதியா உட்கார்ந்து உங்க மூஞ்சிய பார்த்து நிறைய நம்ம அப்சர்வ் பண்ணுச்சு. குழந்தைங்க வந்து நம்ம நிறைய இப்படி பக்கத்துல வச்சு பேசும்போது நிறைய அப்சர்வ் பண்ணும். இந்த கட்டி பிடிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப யாராவது ஒருத்தவங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தா தயவு செஞ்சு கட்டி பிடிங்க. அந்த கட்டிப்பிடி வைத்தியன்ற மாதிரி ஒரு மருந்து இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அதுக்கு தான் தாயை சின்ன வயசுல பிள்ளைங்களை அப்படி நெருக்கி அணைச்சி அந்த தாய்ப்பாலோட சேர்த்து கொடுக்க தான் அந்த தாய்க்கும் குழந்தைக்குமான அந்த பந்தம் அதிகமாகும். அந்த நேரத்தில் அதிகமாக பேசணும். அது பக்கம் செல்போன் ஒரு பக்கம், இந்த பக்கம் தாய்ப்பால் கொடுக்குற. தயவு செஞ்சு அந்த தப்பை செய்யாதீங்க. நம்ம தொப்புள் கொடியில் வளர்றதுனால மட்டும் ஒரு தாய்க்கும் குழந்தைக்குமான அந்த பந்தம் வரவே வராது. இப்போ இருக்கு ஆக்சுவலி குழந்தைக்கு நல்ல விஷயம் சொன்னா, பட் குழந்தைங்களோட அம்மாவுக்கும் சேர்த்து நல்ல விஷயங்களா சொல்லியிருக்கீங்க. வேற லெவல், அமேசிங். ஸோ இந்த பக்கம் இப்படின்னா அப்போ எங்கால் யாரு? கண்ணா, ஃபஸ்ட்டு குடும்பத்தில் அப்பா அம்மாவை நம்ம நல்லா மதித்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் பள்ளிக்கூடத்துக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, கேர்ள்ஸும் இருப்பாங்க பாய்ஸும் இருப்பாங்க. இல்லைடா கண்ணா? பாய்ஸ்னால் கெத்து அப்படின்னு நினைக்கக்கூடாது, கேர்ள்ஸ்னால் வந்து மட்டம் அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. 2 பேருமே சமம் தான். புரியுதா? அப்போ வந்து நம்ம வந்து சமமாக வந்து அவங்கள ட்ரீட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீ வெளியில் எங்கேயாவது போனேன்னு வச்சுக்கோயேன், சமுதாயத்தை உன்னை கிண்டல் பண்ணுறாங்க, உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோயேன், சமுதாயம் தப்பான விஷயம் இல்லை. அவன் வந்து என்ன மாதிரி உனக்கு ஒரு அப்பா வந்து உனக்கு சொல்லித்தரல இந்த மாதிரி விஷயத்த, அதனால் அவங்க வந்து அந்த மாதிரி தப்பாக பண்ணுறாங்க. நீ அந்த மாதிரி தப்பு பண்ணிடாத. சரியா? யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நீ யாரையும் கலாய்க்காத. சரியா? இந்த ஒரு சின்ன மொமெண்ட்டை வந்து பார்ப்பாங்களே நிறைய பேர். பார்த்துட்டு அட்லீஸ்ட் எல்லார் வீட்லேயும் அவங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பும் போது ஒரு பாசமாக ஒரு ஹக் பண்ணி அனுப்புனாங்க அப்படின்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஹாப்பியாக கிட்ஸாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த ஒரு ஸ்டெப் எடுத்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சிங்கிள் பசங்க ஷோவில். பெண் குழந்தைங்களை பெற்ற பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம்னு ஐ ஆல்வேஸ் பிலீவ். ஆஸ் அ மதர் ஆஃப் அ சன் எனக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் சொன்ன விஷயம். அது சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்க்கணும், தட் அ மேன் அண்ட் உமன் ஆர் ஈக்குவல். ஸோ நிறைய குட்டி குட்டி டேக்அவேஸ் அழகாக இருந்தது. அண்ட் தீபா மேம் ரொம்ப ஸ்வீட்டாக எடுத்து சொன்னீங்க. நான் ஒன்று தான் சொல்லுவேன் என் பையன்கிட்ட, பி யோர் செல்ஃப். யாருக்காகவும் நீ உன்னை மாற்றிக்காத. ஹாவ் அ குட் டே அப்படின்னு ஒரு ஹக் கொடுப்பேன். காலையில் ஒரு ஹக்கு, நைட்டு ஒரு ஹக்கு. அது நான் ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். அண்ட் அதை விட ஒரு சொர்க்கம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. டிஆர் சார் வந்து எஸ்டிஆர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்கிறீங்க. படத்தில் நடிக்கிறதுக்கு வேணால் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன், ஆனால் படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணது அவங்க அம்மா தான் சார். ஏன்னா ஒரு தாய் மாதிரிலாம் யாராலுமே இப்போ தீபா அக்கா பண்ணதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி, நான் என்னென்னா ஒரு பெண் செய்கிற மாதிரி ஒரு ஆணால் செய்ய முடியாது. நான் சமயத்தில் புயல், ஆனால் என் மனைவி எப்பவுமே தென்றல். இதுதான் உண்மை. ஒரு பெண் என்பவள் தென்றல். அந்த தென்றல்ட்டு கிடைக்கக்கூடிய இதம் மலருக்கு வேற எதுக்கிட்டுமே கிடைக்காது. எல்லா குழந்தையும் ஒரு அளவுக்கு நல்ல குழந்தைய வளருதுன்னு சொன்னா அதற்கு என்ன பொறுத்த வரைக்கும் 75% தாய் தான். தாய் இல்லாம எதுவுமே இல்லை. பெண்கள் தான் சார் குழந்தைங்க நல்லா வளர்க்க முடியும். But anyways, thank you Vignesh and Shilpa and Deepaka and Anna. ரொம்ப நன்றி.